வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அதான் உங்களுடைய ஹீலிங் அனுபவங்களை பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா ஐயா. ஏன்னா இறைவழி மருத்துவம்ங்கிறது வந்து பொதுவா ரொம்ப அளவுல ரீச் ஆகல. பட் ரீச் ஆகணுங்கிறது குருவான உங்களோட விருப்பமும், அதை பயன்படுத்தி மக்கள் நலம் பெறுறாங்க. என்னோட விருப்பமும் அதுதான். ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து என்னோட சில அனுபவங்களை பகிர்ந்திருப்பேன். இறைவழி மருத்துவம் எனக்கு அறிமுகமான ஒரு விஷயமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். அது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா கூட, அதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு வந்து தலைவலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். மாத்திரை மருந்து இதுதான் வந்து எப்பவுமே அதுக்கு ஒரு ரெமடி மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து உடனடியா குணமாகவும் செய்யாத, ஒரு அரை மணி நேரமாவது ஆகும், இல்லை கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்ப வந்து திருத்தணி சித்த வைத்திய சங்கத்துல உங்களை முத பார்க்கும்போது, நான் வேணா ஹீலிங் கொடுக்கவாமா அப்படின்னீங்க. நான் எத்தனையோ விதமான ஹீலிங் முறைகள் வந்து கத்திருக்கேன். சரி, நமக்கு தெரியாதது ஐயா என்ன செய்ய போறாங்க, இது என் தலைவலியை பத்தி எனக்கு தெரியும்ல, உடனடியா என்ன குணமாகவா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க கொடுத்த ஹீலிங் வந்து அப்படியே இன்ஸ்டன்டா வந்து குணமானுச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரம் மாதிரி, இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கேன்னு வந்து ரொம்ப பிரமிப்பாயிட்டேன் நான் அப்பவே. இதென்ன வித்தியாசமா இருக்கு. அந்த அனுபவம் எனக்கு எப்பவுமே வந்து கிடைச்சது கிடையாது. சொன்ன மாதிரி டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன்னா கூட மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும் நமக்கு. ஆனா இது உடனடியா குணமாக்குது அப்படிங்கும் போதுதான் இறைத்தன்மையோட மகத்துவம் வந்து புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஐயா எனக்கு தீட்சை கொடுத்தீங்க. நானும் வந்து மக்களுக்கு இறைவழி மருத்துவம் மூலமா ஹீலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப சமீபமா வந்து ஒரு பையன் வந்து வந்தாரு, தெரிஞ்சவங்க மூலமா வந்து ஹீலிங் கேட்டு வந்தாப்புல. அவருக்கு வந்து தொடர் இருமல், வறட்டு இருமல், தொடர் இருமல் பல நாள் வந்து இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் குணமாகல அவனுக்கு. காஃப் சிரப் சாப்பிட்டு குணமாகல. தூங்கியே பல நாள் ஆயிடுச்சான் அந்த பையனுக்கு. அப்ப ரொம்ப துன்பமா இருக்கும்போது அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் இறைவழி மருத்துவம் மூலமா ஹீலிங் கொடுத்தேன். அவன் அன்னைக்கு வந்து பூரணமா நலம் பெற்று நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்றான். ரொம்ப காலம் கழிச்சு, நேத்து தாம்மா நான் தூங்குனேன். அந்த இருமனால குடும்பத்துல உள்ளவங்கனாலையும் தூங்க முடியல, அவனாலையும் தூங்க முடியாம இருந்திருக்கு. அவன் சொன்ன அந்த சந்தோஷம் அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதுல வந்து ஒரு 80% மேல குணமாயிருக்கான். லேசான ஒரு இது அவன் மனசுல இருந்ததுதான், ஆனா இருமல் இல்ல. செகண்ட் டே கேட்டான், எனக்கு இன்னைக்கே ஹீலிங் கொடுக்குறீங்களாமான்னு. ஏன்னா அவன் வந்து அவனுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி நான் உங்க முத பார்த்து நீங்க கொடுத்த ஹீலிங்ல வந்து பிரமிப்பானனோ அதே மாதிரி அந்த தம்பியும் வந்து பிரமிப்பாகி கேட்டான். அதனால செகண்ட் டைம் ஹீலிங் கொடுக்கும்போது பரிபூர்ணமா குணமாயிட்டான். குடும்பத்தினர்களும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த தம்பியும் தூங்க ஆரம்பிச்சிருக்கான். இது இப்ப ரீசெண்டா வந்த ஒரு அனுபவம் எனக்கு. இது மூலமா அவன் மட்டும் சந்தோஷம் அடையல, நானும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அப்புறம் நீங்க சொல்ற எப்பவுமே வந்து மருந்தில்லா மருத்துவத்துக்குள்ள போகணுமா அப்படிங்க. மரபு வழி வைத்தியர் தான் நீங்க அப்படின்னா கூட மருந்தில்லா மருத்துவத்துக்குள்ள போகணும். மலர் மருந்து கூட தேவைப்படாத அளவுக்கு இயற்கையோட ஒன்றி இறைத்தன்மையை வந்து உணர்ந்து அது மூலமா சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லுவீங்க. அது வந்து இப்ப நான் மக்களுக்கு கொடுக்க கொடுக்க எனக்குள்ளேயும் அது அதிகமா வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து மெனோபா ஸ்டேஜ்ல இருக்கும்போது வந்து சிவியரான வந்து பீரியட்ஸ், அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகி மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப வேதனையில இருக்கும்போது அவங்க என்கிட்ட பேசினாங்க. அப்ப வந்து நான் ஹீலிங் கொடுக்கும்போது உடனடியா குணமாகி அவங்க வந்து அவங்க ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்களாம். சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த சந்தோஷத்தை எனக்குள்ள ஷேர் பண்ணாங்க. இது ரீசெண்டா ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் வந்து இன்னொரு தம்பி பைக்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. முழங்கால்ல கடுமையான அடிபட்டுருச்சு. முழங்கால் வலி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சது தானே, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா பணம் காலியாகும். அவனுக்கு வந்து ஆனா முழங்கால் வலி தீரல. இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அப்ப வந்து கேள்விப்பட்டு கால் பண்ணி சொல்லும்போது அப்பயும் வந்து இறைவழி மருத்துவம் மூலமா ஹீலிங் கொடுத்தேன். காலையில எந்திரிக்கும் போது எனக்கு சரியா இருக்கணும்மா, நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கணும்மான்னு, அதே மாதிரியே இருக்கும்ப்பான்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு கால் பண்ணி அதே மாதிரி நல்லா தூங்குனேம்மா, வலி நல்லா குறைஞ்சிருந்ததும்மா, அப்பவே கொடுத்த நிமிஷமே 50%க்கு மேல கம்மியாகிறத ஃபீல் பண்றேன் அப்படின்னாப்ல. இது பிரமிப்பாவே இருக்குது பார்த்தா. அந்த இறைவழி மருத்துவம் எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேருக்கு நீங்க தீட்சை கொடுத்து இறைவழி மருத்துவர்கள் நிறைய உருவாக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து எவ்வளவோ வாழ்க்கையில பணம் செலவு பண்றீங்க, வந்து ஐயா கிட்ட இறைவழி மருத்துவத்தை தீட்சை எடுத்துக்குங்க, இறைவழி மருத்துவர் ஆகுங்க. உங்க குடும்பத்தினருக்கும் இந்த இறைவழி தீட்சை, இறைவழி மருத்துவம் மூலமா ஹீல் பண்ணுங்க, குணமாக்குங்க, இறைத்தன்மை முழுமையா உணருங்க அப்படிங்கறத வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வந்து
இந்த வீடியோ மூலமா நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பல மிராக்கல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே தான் இருக்குது. என்னம்மா சரியாயிடுச்சு, இதெல்லாம் உண்மையா, நம்ப முடியலையே, இதுதான் வந்து கேக்குறாங்க. சொல்ற பதிலே வந்து கனெக்ஷன் கொடுக்கும் போதே வந்து குணமாக்குது. பயத்தோட வர்றாங்க, ஆனா கொடுக்கும்போது அவங்க ஃபீல் பண்ண முடியுது. சந்தேகமா வந்து முடியுமான்னு நினைக்கிறவங்க கூட வந்து இல்ல நான் டவுட்டா தான் நினைச்சேன் இதெல்லாம் பாசிபிளான்னு, ஆனா நிஜமாவே குணமாச்சுன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயமா, நீங்க நிறைய ஹீலிங் முறைகளை கத்திருக்கதா ஆமா. இருந்ததா சொன்னீங்க. இப்போ அது மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது வந்து முதல்ல வந்து டைம் எடுக்கும். அது வந்து எப்படியும் வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கான ப்ரொசீஜரும் சரியா இருக்கு. இது நம்மள ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, நம்ம தியான முறைகளை பண்ண வேண்டியது, எப்படி ஒரு 1/2 மணி நேரம் சிகிச்சை முறை அது மாதிரிலாம் இருக்கும். இது வந்து என்ன- ஒரு மிக குறுகிய கொஞ்சம் நிமிஷம் தான். அதுலயே சரி அதிகபட்சம் 5 நிமிஷம். அது கூட இது இல்ல. இதுல குணமாறது வந்து இன்ஸ்டன்டா டக்குன்னு மிராக்கிளா இருக்குது பார்த்தா. நான் ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். நமக்கு தெரிஞ்சது நிறைய, இதெல்லாம் இல்லாமலாம் குணமாயிட போகுது அப்படின்னு நினைச்சேன். அந்த உண்மையா அந்த மிராக்கள் தான் வந்து என்னைய இறைவழி மருத்துவத்து மேல முழுமையா நம்பிக்கையா வச்சு தைரியமா கொடுக்க வச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நானும் கொஞ்சம் தயங்கினேன். ஐயா நீங்க கொடுக்குற அளவுல நமக்கு முடியுமா அப்படின்னு. இது வேலை செய்ய ஆரம்பிச்சு. இன்னொன்று, முன்னாடிலாம் நீங்க வந்து மற்ற முறைகளுக்கு இது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களை நீங்களே சுத்தப்படுத்துறது, கர்மாவுக்கான பயம், இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்துச்சு. ஆமா, இப்ப இதுல வந்து பண்ணும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி விஷயங்கள் நீங்க இந்த பண்றீங்களா இல்லையா? அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நமக்கு பண்ணிக்கிறதோ இல்ல கர்மா சார்ந்த பயங்களோ எதுவுமே கிடையாது. ஏன்னா என்ன சொல்லி தீட்சை கொடுத்தீங்க, எது நடக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பயம் இல்ல. அது மாதிரி எந்த தொந்தரவும் இல்ல. நல்லதுமா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. உங்க கூட பேசினது மற்ற நண்பர்களுக்கும் உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. இது மூலமா இறைவழி மருத்துவம் பல பேருக்கு போய் சேரணுங்கிறதையும் அதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றிமா, வணக்கம்மா.